அனைவருக்கும் வணக்கம். கொஷின் நம்பர் 191 பார்த்துக்கலாம். வெஜிடபிள் சாப் பாடி அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அனலாகில இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. காய்கறி அப்படின்றத அறிதல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உடல் அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ இந்த வெஜிடபிளுக்கும் சாப்புக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னா, காய்கறியில நம்ம என்ன பண்ணுவோம், அறிவோம். அதாவது கிளீன் பண்றதை தான் அதை சொல்றாங்க, கட் பண்றத. ஸோ அதுக்கு பேரு சாப் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது ஒரு மனிதனுடைய உடலை நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ உடல் இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடலை வெட்டுறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல ஆம்புடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித உடலை வெட்டுறதுக்கு நமக்கு ஆம்புடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நமக்கான ஆன்சர். சரியா? ஆம்புடேட்டுங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஸோ இதை தமிழ்ல வெட்டி எரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் நமக்கு கரெக்டா இருக்கும். சரியா? கொஸ்டின் நம்பர் 192 பார்த்துடலாம். In a code language, solid is written as WPSLPIMFHA அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த கோட் வேர்ட்? அந்த மாதிரி இப்போ நமக்கு இந்த கோடிங் டிகோடிங்கை பொறுத்தளவுல ஒரு வேர்ட் இருக்கும், அதுக்கான கோடு கொடுத்துருப்பாங்க. சரியா? அதே மாதிரி அடுத்து வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான கோடை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுல நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோடு வேர்டு இது, அதுக்கான கோடு இது. சரியா? செகண்ட் நமக்கு கொஸ்டின் கேட்டது இது கோடு. இப்ப நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா வேர்டு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த சாலிட் மாதிரி இருக்கக்கூடியதுல நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட். அப்போ இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது WPSLPIMFHAங்கிறது எனக்கு சாலிட்னு கோட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ATXXQIBVOங்கிறதுக்கு என்ன கோடு வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம டீகோட் பண்ணி வச்சிருக்கோம். ரைட். இப்போ இந்த எஸ்ன்றது நமக்கு தெரியும் WP. இப்ப பாருங்களேன், எஸ்ல இருந்து W வரணும் அப்படின்னா, அதாவது Wல இருந்து எஸ் வரணும்னா என்ன பண்ணுவோம்? Wங்கிறது 23, இந்த எஸ்ங்கிறது 19. அப்போ -4. Wல இருந்து -4 பண்ணோம்னா எஸ் கிடைக்கும். Pல இருந்து Pங்கிறது 16, இங்க எஸ்ங்கிறது 19. அப்போ Pல இருந்து +3 பண்ணோம்னா எஸ் கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு லெட்டருக்கான கோடு தான் இந்த எஸ். அதே மாதிரி எஸ்ல இருந்து -3 பண்ணோம், -4 பண்ணோம் அப்படின்னா ஓ கிடைக்கும். அதே மாதிரி எல்லுல இருந்து நமக்கு +3 பண்ணோம்னா நமக்கு ஓ கிடைக்கும். எல்லுங்கிறது 12, அதுல இருந்து +3 பண்ணோம்னா 15. அப்போ இந்த ரெண்டு லெட்டருக்கான கோடு இந்த ஓ. அதே மாதிரி PI அப்படின்றது Pல இருந்து -4 பண்ணோம்னா எல்லு, ஐல இருந்து +3 பண்ணோம்னா எல்லு கிடைக்கும். அப்ப இதுக்கான கோடு இது. ஸோ MF, எம்ல இருந்து -4 பண்ணோம்னா ஐ கிடைக்கும். அதே இது +3 பண்ணோம்னா ஐ கிடைக்கும். அதே மாதிரி HAல H8, அதுல இருந்து -4 பண்ணோம்னா எனக்கு டி கிடைக்கும். அதே மாதிரி ஏல இருந்து +3 பண்ணோம்னா டி கிடைக்கும். அப்ப இதுக்கான கோடு இது. ரைட்டா? இப்ப நம்ம அதே மாதிரி கண்டுபிடிச்சிடலாமா? ரைட். இப்போ ஏல இருந்து -4 பண்ணணும். ஏல இருந்து -4 பண்ணோம் அப்படின்னா Z, Y, X, அதுக்கப்புறம் W. அப்போ W தான் இருந்திருக்கும். Tல இருந்து +3, Tல இருந்து +3 பண்ணோம்னா 23, 23ங்கிறது W. அப்ப ATங்கிறதுக்கான கோடு W. அதுக்கப்புறம் EXக்கு வருவோம். Eல இருந்து -4 பண்ணோம்னா A, Xல இருந்து +3, Y, Z, A. அப்ப Aங்கிறது தான் இதற்கான கோடு. சரியா? XQ, Xல இருந்து -4 பண்ணோம்னா என்னது? Xங்கிறது 24, அதுல இருந்து -4 பண்ணோம்னா T, T20 சொல்லுவோம்ல. Qல இருந்து +3, Qங்கிறது 17, அதுல இருந்து +3 பண்ணோம்னா 20. ஸோ Tங்கிறது இதுக்கான கோடு. அதுக்கப்புறம் நம்ம IB, ஐல இருந்து -4 பண்ணோம் அப்படின்னா 5, 5ங்கிறது E. Bல இருந்து +3 பண்ணோம்னா 5. அப்போ இந்த IBக்கான கோடு E. VO,
b ல இருந்து -4 பண்ணோம்னா 22 ல இருந்து -4 18. 18ங்கிறது 6. o ல இருந்து +3 பண்ணோம்னாலும் 6 தான். அப்போ அந்த VO க்கான கோடு 6. அப்போ வாட்டர்ங்கிறது தான் நமக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? கொஞ்சம் முன்னாடி இருக்கிற கொஸ்டினை விட இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஆனா சிம்பிள் தான். இத அப்படியே மாத்திக்கிறணும், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். கோடையும் வேர்டையும் மாத்தணும் அப்படின்னா ஈஸியா ஆன்சரை நம்ம எடுத்துடலாம். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 193. பாயிண்டிங் டு கேத்தன், நர்மதா செட். நர்மதா தான் சொல்ல போறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹி இஸ் த, ஹிங்கிறது யாரு அப்படின்னா இந்த கேத்தனை. ஹி இஸ் த சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன். அப்போ நர்மதாவோட ஃபாதரோட மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன்னோட, அதாவது நர்மதாவோட ஃபாதரோட ஒன்லி சன்னோட, அப்ப நர்மதாவோட பிரதரா இருந்திருப்பாங்க, அவங்களோட ஒரே ஒரு மகன் தான் இந்த கேத்தன். அப்போ கேத்தன்கிறவன் தான் அவங்களுடைய பிரதரோட சன்னு அப்படின்னு அர்த்தம். சரியா? நர்மதாவோட அப்பாவுடைய ஒரே மகன் தான் அந்த கேத்தன். அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஹவ் இஸ் கேத்தன்ஸ் மதர் ரிலேட்டட் டு நர்மதா? கேத்தனோட அம்மா, அதாவது இவங்களோட நர்மதாவோட பிரதரோட வைஃப். சரியா? அவங்க இந்த நர்மதாவுக்கு என்ன வேணும்? கேத்தனோட மதரு நர்மதாவுக்கு கேத்தனோட மதர் என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. நர்மதாவுக்கு கேத்தனோட மதர் என்ன வேணும்? அப்போ சகோதரனின் மனைவி நமக்கு இங்கிலீஷ்ல பொறுத்தளவுல சிஸ்டர் இன்லான்னு சொல்லுவோம். அப்போ தமிழ்ல மைத்துனி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ தமிழ்ல இந்த கொஸ்டினை பார்த்தோம்னா, கேத்தனை நோக்கி நர்மதா கூறினால், என்னுடைய தந்தையின், அதாவது நர்மதாவுடைய தந்தையின் ஒரே மகனின் மகன் கேத்தன். சரியா? அப்போ கேத்தனுடைய அம்மா நர்மதாவுக்கு என்ன வேணும்? சகோதரனின் மனைவிய மைத்துனி அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அடுத்த கொஸ்டின். From the following alternative, select the word which cannot be formed. உருவாக்க முடியாத வார்த்தை. Using the letters of the given word. பின்வரும் மாற்றுகளில் கொடுக்கப்பட்ட வார்த்தையின் எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்க முடியாத வார்த்தையை தேர்ந்தெடுக்கும். அப்போ இந்த வேர்டு இருக்கும், இந்த வேர்டுக்குள்ள இருக்கக்கூடிய லெட்டரே இங்க ரிப்பீட் ஆயிருக்கும் ஆப்ஷனுக்குள்ள. அந்த ரிப்பீட் ஆகிருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. இதுல இல்லாத ஆப்ஷன், அதாவது இந்த ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு லெட்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற வார்த்தையில இல்லாம இருக்கணும். ஸோ அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப பார்க்கலாமா? இப்போ நியர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. என்னங்கிறது இருக்கா? இருக்கு. ஈங்கிறது இருக்கா? இருக்கு. ஏங்கிறது இருக்கு. ஆறுங்கிறது இருக்கு. அப்ப நியர்ங்கிறத ஃபார்ம் பண்ண முடியும். கேன் பி ஃபார்ம்டு, கேனாட் பி ஃபார்ம்டு தான் நமக்கு கேள்வியில கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அடுத்தது பாக்குறேன். எம் இருக்கு, ஐ இருக்கு, சி இருக்கு, இ இருக்கு. அதுக்கு அடுத்து மைண்ட்னு கொடுத்துருக்காங்க. எம் இருக்கா? இருக்கு. ஐ இருக்கா? இருக்கு. என் இருக்கா? இருக்கு. டி இல்ல. அப்போ டிங்கிறது இந்த மெஷினரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்ல. அதனால நமக்கு இந்த மைண்ட்ன்ற வார்த்தைய மெஷினரிங்கிற வார்த்தையில உருவாக்க முடியாது. ஸோ கேனாட் பி ஃபார்ம்டு எது அப்படின்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் தான். ரைட், கொஸ்டின் நம்பர் 195. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5 boxes A, B, C, D and E are kept one over the other. அதாவது ஒரு 5 பெட்டி இருக்கு. இந்த 5 பெட்டியும் ஒவ்வொன்றுக்கு மேல வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க. பட் நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர்ல அடுக்கி வைக்கலையா, அவங்க ஒவ்வொரு ஆர்டர்ல அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஏபிசிடிங்கிற வரிசையிலே இல்லையா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆர்டர்ல இருக்கான். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். ரைட், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏ இஸ் கெப்ட் தேர்ட் ஃப்ரம் த பாட்டம். பாட்டம்ல இருந்து 1 2 3 4 5 மொத்தம் எத்தனை பெட்டி இருக்கு? 5 பெட்டி இருக்கு. அந்த 5 பெட்டியில 3வது பெட்டி ஏயா. சரியா? ரைட், அடுத்தது ஒன்லி 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி. அப்ப ஏக்கும் பிக்கும் நடுவுல ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கான். அப்ப ஏங்கிறது இங்க இருக்கலாம், பிங்கிறது இங்க இருக்கலாம். அதே மாதிரி ஏங்கிறது இங்க இருந்துச்சுன்னா பி இந்த இடத்துலயும் இருக்கலாம். வாய்ப்பு இருக்கா? ரைட், 2 பாசிபிலிட்டி இருக்கு. ரைட், அடுத்தது பாக்குறேன். தேர் ஆர் ஒன்லி 3 பாக்ஸஸ் பிட்வீன் டி அண்ட் பி. டிக்கும் பிக்கும் இடையில நமக்கு
3 பாக்ஸ் இருக்கான். அப்ப டிக்கும் பிக்கும் இடையில 3 பாக்ஸ் இருக்குன்னா டி இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா டிங்கிறது இந்த இடத்துல இருந்திருக்கும். ரைட்டா? இப்ப அடுத்தது பாருங்க. C is placed immediately above B. B க்கு உடனடி மேல C இருக்காராம். அப்போ B யோட உடனடி மேல C இருக்காருன்னா இந்த இடத்துல மட்டும்தான் வர முடியும். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா B க்கு மேல C வர முடியாது. அப்போ இது எனக்கு ஃபார்ம் பண்ண முடியாது. அதை கேன்சல் பண்ணி விட்டுறணும். அப்போ B க்கு மேல C இருக்காரு, C க்கு மேல A இருக்காரு. அப்ப மீதி இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா E தான். அந்த E தான் 4th பிளேஸ்ல இருந்திருப்பாங்க. ரைட்டா? இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா how many boxes are placed between A and D? A க்கும் D க்கும் இடையில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. E தான் இருக்காரு, ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். அதுக்கு அடுத்து क्वेश्चन நம்பர் 196. 4 position of dice are shown below. What number must be at the bottom face when the dice in the position as shown figure 3? அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு டைஸ 4 தடவை உருட்டி போறாங்க. ஃபர்ஸ்ட் தடவை உருட்டி போடும்போது 4 5 6ன்னு கிடைக்குது. அதே இது ரெண்டாவது தடவை அந்த டைஸ உருட்டி போடும்போது எனக்கு 4 1 5ன்னு கிடைக்கும். மூணாவது தடவை நான் உருட்டி போடும்போது எனக்கு 3 6 5ன்னு கிடைக்குது. அடுத்த தடவை உருட்டி போடும்போது எனக்கு 2 1 4ன்னு கிடைக்குது. சரியா? இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா இந்த மூணாவது படம் இருக்குல்ல, இந்த மூணாவது படத்துல இருக்கக்கூடிய அடிப்பக்கத்துல இருக்கக்கூடிய எண் எது அப்படின்னு கேக்குறான். ஒரு டைஸ பொறுத்தல உள்ள 6 எண்கள் இருக்கும். 1 2 3 4 5 6ன்னு. இப்போ இங்க மேல இருக்கக்கூடிய எண் 3. அப்ப 3ஓட ஆப்போசிட் என்ன, அதுதான் கண்டுபிடிக்கணும். இப்ப டைஸ பொறுத்தல உள்ள நம்ம 3 டைப்ல சால்வ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அட்ஜசன்ட் டைப், அதுக்கப்புறம் சிங்கிள் டிஜிட் மெத்தட் அல்லது டபுள் டிஜிட் மெத்தட். இந்த 3 விதத்துல தான் நம்ம சால்வ் பண்ணுவேன். ரைட்டா? இப்போ அட்ஜசன்ட்ல சால்வ் பண்றதுன்னா இப்போ எனக்கு 3ஓட ஆப்போசிட் தெரியணும். அப்போ 3ங்கிறது எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்போ 3ஓட அட்ஜசன்ட் யாராரு இருக்காங்க அப்படின்னா 5ம் 6 தான். அப்பனா 3ஓட ஆப்போசிட் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா 4 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஸோ இதை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அட்ஜசன்ட்டை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு அடுத்து சிங்கிள் டிஜிட் மெத்தட்ல சால்வ் பண்ணி பார்க்கலாம். சிங்கிள் டிஜிட் மெத்தட்னா இப்போ இந்த 6 5 3 அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி எங்கேயாவது டிஜிட் சேமா இருக்கா, ஏதாவது ஒரு டிஜிட் ஈவனா அதாவது சேமா இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைஸ் எடுக்கிறேன். 4 5 6, இங்க 5 6 3 இருக்கு. 2 டிஜிட் சேமா இருக்கு. பாருங்க, 4ம் 5ம் 6ம், இங்கேயும் 5ம் 6ம் காமனா இருக்கு. அப்பனா இது 2 டிஜிட் காமனா இருக்கா, ஒரு டிஜிட் காமனா இருக்கா? 2 டிஜிட் காமனா இருக்கு. அப்போ இந்த மூணாவது மெத்தட்ல என்னால சால்வ் பண்ண முடியுது. அப்ப டைரக்டா நம்ம எடுத்துக்கிற வேண்டியதுதான். அப்ப 5 6 5 6ன்னு காமனா எனக்கு 2 டிஜிட் இருக்கு. அப்ப நான் 3ஓட ஆப்போசிட் யாரா தான் இருந்திருப்பா அப்படின்னா இந்த 4 தான். அப்ப 3ஓட ஆப்போசிட் 4, செகண்ட் தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? அவ்வளவுதான். சரி, இப்ப நான் சிங்கிள் டிஜிட் மெத்தட்ல என்னால சால்வ் பண்ண முடியுமா இந்த கொஸ்டினை? கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இந்த ரெண்டாவது டைஸையும் மூணாவது டைஸையும் நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைஸ்ல இந்த ரெண்டாவது டைஸ்ல 4 5 1 இருக்கு, 3 5 6 இருக்கு. இப்ப நான் 5 காமனா எடுத்துக்கிறேன் இந்த டைஸ்ல. இப்ப 5 காமனா எடுத்துட்டு கிளாக் வைஸ்ல ஃபர்ஸ்ட் நான் ரொட்டேட் பண்றேன். யார? 1. ரெண்டாவது பார்த்தேன் அப்படின்னா 4 இருக்கு. அதே மாதிரி இதுல காமனா இருக்கக்கூடிய 5 எடுத்துக்கிறேன். கிளாக் வைஸ்ல நான் ஃபர்ஸ்ட் பாக்குறது 6, அதுக்கு எடுத்து இருக்கக்கூடியது 3. அப்ப 4ஓட ஆப்போசிட் 3, 1ஓட ஆப்போசிட் 6, அப்ப 5ஓட ஆப்போசிட் தான் 2 அப்படின்னு என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? சிம்பிள். அப்ப நான் 3 மெத்தட்ல எனக்கு அட்ஜசன்ட் மெத்தட்ல கண்டுபிடிக்க முடியல. ஆனா சிங்கிள் டிஜிட் மெத்தட்லயும் கண்டுபிடிக்க முடிஞ்சு, டபுள் டிஜிட் மெத்தட்லயும் என்னால சால்வ் பண்ண முடிஞ்சது. ரைட், அடுத்த क्वेश्चन பாக்குறேன். Caucasus goes 30 meters north, then turns right and walks 40 meters. ஓகே, காசிஸ்னு ஒருத்தர் இருக்காரு. 30 மீட்டர் வடக்கு நோக்கி செல்கிறார். அப்ப 30 மீட்டர் வடக்கு நோக்கி போறாராம். அதுக்கப்புறம் பின் வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர் செல்கிறார். அங்க இருந்து வலதுபுறத்துல போய் ஒரு 40 மீட்டர் போறாராம். சரியா? ரைட். அதுக்கப்புறம் மேலும் வலதுபுறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். மறுபடியும் இங்க இருந்து வந்து ஒரு 20 மீட்டர் நடக்கிறாராம். அதுக்கடுத்து அதன் பின் மேலும் வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கிறார்.
மறுபடியும் ஒரு 40 மீட்டர் நடக்கிறாரு. 40 மீட்டர்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் சேமா தான் இருக்க போகுது. அப்போ இதுல ஒரு 40 மீட்டர் வந்துட்டாரு. ரைட். இப்போ அவர் ஆரம்ப நிலையிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்? ஆரம்ப நிலை எது? இந்த இடம். சரியா? அப்ப முடிவு நிலை இங்க இருக்கு. அப்ப இதுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இங்க டோட்டலா 30. இதுல இருந்து இவ்வளவுக்கு பார்க்கும்போது 20. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 10 மீட்டர். 10 மீட்டர்ங்கிறது நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 198. At the end of a business conference, all the 10 people present all shake hands with each other. அதாவது ஒரு தொழில் மாநாடு நடந்திருக்கு. அதுல 10 பேர் கலந்துக்கிட்டாங்களாம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது 10 பேரும் கை குலுக்கிக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் மாத்தி மாத்தி. சோ அப்போ இதில் மொத்தம் எத்தனை கை குலுக்கல்கள் நடைபெற்றுள்ளது? அப்போ அதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்காரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் இருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு யாருக்கிட்ட கை குலுக்கிருப்பாரு? இந்த 2வது பர்சன். அதுக்கப்புறம் 3வது பர்சன், அதுக்கப்புறம் 4வது பர்சன், அதுக்கப்புறம் 5. இங்க இருந்து இப்படியே பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர்? இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் மட்டும் எத்தனை பேர்கிட்ட கை குலுக்கிருப்பாரு? 9 பேர்கிட்ட கை குலுக்கிருப்பாரு. அதுக்கடுத்து 2ங்கிறவர் என்ன பண்ணிருப்பாரு? ஆல்ரெடி 1 2 செகண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அடுத்து 2 3 2 4 2 5 2 6 2 7 2 8 2 9 2 10. அப்போ இங்க இருந்து ஒரு 8 பேருக்கு கை குலுக்கல்கள் நடந்திருக்கும். இதே மாதிரி எடுத்தோம் அப்படின்னா 7 6 5 4 3 2 1. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 48 கிடைக்கும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ஷார்ட்கட்டா. என்ன சொல்லுவோம் அப்படின்னா n × n-1 divided by 2. n என்ன? 10 பேர். அப்ப 10 × 10 - 1 9 divided by 2. அப்ப 2 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 5 × 9 45. சோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இங்க 10 பேர் அப்படின்றதுனால நம்ம இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணிட்டோம். இது 100 பேர் சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்றது? அப்போ n × n-1 divided by 2ங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் 199. How many times the 29th day of the February month occur in 400 consecutive years? பிப்ரவரியில் 29 நாட்கள் 400 வருடங்களில் எத்தனை முறை அமையும்? அதாவது 400 வருஷத்துல தொடர்ந்து 400 வருஷம் இருக்கு. அதுல எத்தனை லீப் இயர் வரும் அப்படின்றதுதான் கேள்வி. பிப்ரவரியில 29ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா அது லீப் இயர்னு அர்த்தம். சரி, இப்ப நான் 1வது வருஷத்துல இருந்து 400வது வருஷத்து வரைக்கும் எத்தனை பிப்ரவரி 29 வருது அப்படின்றத செக் பண்ண போறேன். இப்ப 1வது வருஷத்துல இருந்து 100வது வருஷம் வரைக்கும் பாக்குறேன். அப்ப நான் 100 டிவைடட் பை 4 பண்ணோம் அப்படின்னா எத்தனை ஈவு கிடைக்குதோ அத்தனை லீப் இயர் இருந்திருக்கும். அப்ப 25 நாளா நமக்கு 100ன்னு கிடைக்கும். அப்போ 1வது வருஷத்துல இருந்து 100வது வருஷத்துக்குள்ள 25 லீப் இயர் இருந்திருக்குமா? பாப்போமா? இப்போ 100ங்கிறது 4ஆல வகுப்படக்கூடிய எண். ஆனா ஒரு டபுள் டிஜிட்ல வந்திருக்கு. அதாவது இது நூற்றாண்டுல வரக்கூடிய வருஷம் 100ங்கிறது. இந்த நூற்றாண்டுல வரக்கூடிய வருஷம் 4ஆல வகுப்படக்கூடாது, 400ஆல வகுப்படணும். அப்ப 100ங்கிறது 400ஆல வகுப்படாது. அப்பன்னா இதுல எத்தனை வருஷம் லீப் இயரா இருந்திருக்கும்? 24. 25ல இருந்து 1 கழிக்கிறோம். ஏன் கழிக்கிறோம் அப்படின்னா 100ங்கிறது லீப் இயர் கிடையாது. அதுக்கு அடுத்து பாக்குறேன் 101ல இருந்து 200வது வருஷம் வரைக்கும் பார்த்தோம்னா அதே மாதிரிதான் 24 லீப் இயர் இருந்திருக்கும். ஏன்னா 200ங்கிறது ஒரு லீப் இயர் கிடையாது. அதுக்கு முன்னாடி உள்ள வருஷங்கள்ல 4 வருஷத்துக்கு ஒரு முறை லீப் இயர் வந்திருக்கும். ஆனா 200ங்கிறது 400ஆல வகுப்படாததுனால 24 லீப் இயர். அதுக்கப்புறம் 201ல இருந்து 300 வரைக்கும் பாக்குறோம். அதுலயும் 24 லீப் இயர் இருந்திருக்கும். அதே மாதிரி 301ல இருந்து 400 வரைக்கும் பார்த்தோம்னா 25 லீப் இயர். ஏன் அப்படின்னா 400ங்கிறது 400ஆல டிவைட் ஆகும். அப்பனா 400வது வருஷம் லீப் இயர். அதனால நான் 25ன்னு எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 17 மீதி 1 நமக்கு 97.
சரியா? அப்ப மொத்தமா எனக்கு எத்தனை லீப் இயர் இருந்திருக்கும் அப்படின்னா 1ல இருந்து 400 வருஷத்துக்குள்ள 97 லீப் இயர் இருந்திருக்கும். 97 தடவை பிப்ரவரி 29 வந்திருக்கும். சரியா? Question number 200. In each of the following question, choose the correct mirror image. இப்போ மிரர் இமேஜ் கொடுத்திருக்காங்க, இதுக்கு ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க, அதுக்கான மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ மிரர் இமேஜ் கொஸ்டின் கேட்டுட்டு நமக்கு மிரரை லெஃப்ட் சைட்லயோ ஒரு படத்தோட ரைட் சைட்லயோ பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நாம கண்டுபிடிக்க வேண்டியது மிரர் இமேஜ். அதே இது ஒரு படம் கொடுத்துட்டு அதுல மிரரை டாப்லயோ பாட்டம்லயோ பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வாட்டர் இமேஜ். அந்த கேள்வியில மிரர் இமேஜ்னு வார்த்தை கொடுத்துட்டு நமக்கு கண்ணாடியை கீழேயோ மேலேயோ பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னதான் கண்டுபிடிக்கணும்? நம்ம வாட்டர் இமேஜ் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு மாதிரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வாட்டர் இமேஜ்னா டாப் பாட்டம் சேஞ்ச் ஆகும். அப்போ இதோட அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் அப்படியே இருந்திருக்கும், இந்த ட்ரையாங்கிள் அப்படியே மாறி இருக்கும், இந்த வட்டம் இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷன் வராது, நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் வராது. அப்ப எந்த ஆப்ஷன் தான் வந்திருக்கும்? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருந்திருக்கும். சரியா? ரைட், இதுதான் கரெக்டான ஆன்சர். 200க்கு தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா?